ராஜா வில்லேஜ். இப்போ நாங்கள் கிராண்ட் ஃபார்மில் இருக்கோம். இதுதான் மருதாணி செடி. அப்புறம் இது மரமாக தொங்குத, அது முருங்கை மரம். அப்போ இது கப்பை கடல் செடி. எங்களுக்காக எங்கள் தாத்தா போட்டிருக்காரு. மரத்தோட பேர் தெரியல, ஆனால் எங்கள் தாத்தா இந்த சுகரு ரொம்ப நல்லது சொன்னாங்க. இதுதான் தென்னை மரம். நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் தென்னை மரம். இருண்ட வெங்காய செடி, தக்காளி செடி. இப்போ பீன்ஸு வெங்காயம் தான். இப்போ வாங்க வந்து பார்க்கணும். இது மக்காச்சோளம் பான்னு சொல்லுவாங்க. தாத்தா காண்டி போட்டுருக்காரு. வாங்க அடுத்து இது ஜீனி வரக்கா எங்கள் பாட்டி சொன்னாங்க. வாங்க இது நீந்தி இதை வேப்ப மரம் சொல்லுவாங்க. இது கப்பை கலந்து நாங்கள் வீட்டுக்கு போகும்போது எங்கள் தாத்தா இதை பிடிங்கி தருவாரு. இது மல்லிகைப்பூ, அப்புறம் கருவேப்பில்லை, அப்புறம் இது பலாப்பழம். ஆனால் இது மாதுளப்பழம், இது கொய்யா மரம், இது பிச்சிப்பூ, இது கருவேப்பில்லை, இது ஜாதிப்பூ, இது சீத்தாப்பழம் கண்ணு. இது இப்போ இன்னும் கண்ணு வச்ச மாதிரி தெரியுது. இதான் கண்ணு வச்சு. இது எலுமிச்சை மரம். இது லைனா இருக்கு. இது கொய்யாக்கா மரம். இருண்ட லைனா இருக்கு. அடுத்தது இந்த ரெண்டு ஆரஞ்சு பழ மரம். இப்போ வாங்க இன்னொரு பார்க்கலாம். இது பேர் ஜாக் ஃப்ரூட். இது தமிழ் பலாப்பழம்னு சொல்லுவாங்க. அங்கேயே ஜாக் ஃப்ரூட் இருக்கு, அருண்ட பலாப்பழம். அப்போ நாங்கள் காமிச்சிட்டோம். இது தேக்க மரம் லைனாக அடிக்க வச்சுருக்காங்க எங்கள் தாத்தா. நெல்லிக்காய் மரம் நல்லா விளைஞ்சிருக்கு, ஆனால் இன்னும் காய்க்கல. இது லெமன் செடி. இதுவும் லெமன் செடி. இதே மாதிரி தான் இருந்தது. அப்புறம் அண்டது இருந்தது. அப்புறம் தென்னங்கண்டு, அப்புறம் அது வாழை மரம் நெட்டி வச்சிருக்காங்க. இங்கே வாங்கி தோண்டி தோண்டி தான் இருக்கும். வாங்க நானும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இதே மாதிரி தான் அடுக்கி வச்சிருக்காங்க எல்லாத்துலேயும். பண்ணி பார்த்தா ஹார்டாக இருக்கு. கொஞ்சோண்டா உள்ள போறீங்க பாருங்க, கொஞ்சோண்டா உள்ள போகுது. ஆனால் இங்கே நான் பாருங்க ரொம்ப உள்ள போகுது. போகிறா இல்லையான்னு பாருங்க. நான் கரெக்டாக சொன்னால போயிருந்தேன். அடுத்தது நான் இப்படி இந்த மாதிரி தண்ணி காய்ச்சி நிறுத்தி அப்படிதான் இந்த தென்னங்கன்று நட்டு வைப்போம். இங்க பாருங்க, சாரி தப்பா சொல்லிட்டேன். தென்னங்கன்றுனே சாரி. இது வாழை மரம். அவர் எங்கள் கிராண்ட்பா தோசை தள்ளி வேலை காட்டி மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதில்
மாவை வச்சு இப்போ வாங்க எப்படி செஞ்சாங்க. முதல்ல இந்த மாதிரி வச்சு ஓட்டை போட்டுக்கணும். அப்புறம் இது ஒன்று எடுத்து மாற்றிட்டு அப்புறம் ஒரு குழாய் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அதுக்கு இந்த வீல இப்போ எடுத்து தரணும். தேங்க்யூ. இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.